வணக்கம். என் இனிய போட்டித் தேர்வு தோழர்களே! மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த காணொளியில நம்ம எத பத்தி பேசப் போறோம்னா, மிக மிக முக்கியமான காணொளிங்க. என்னன்னா, 56 வேலை நாட்களில் தேர்வு முடிவுகள் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு இப்ப சமீப காலங்கள்ல அவங்க அவங்களோட வலைத்தளத்திலயும், டெலிகிராம்லயும் இந்த மாரி ஒரு ஸ்லைட நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு 56 நாட்களில், 50 நாட்களில், 58 நாட்களில் தேர்வு முடிவை வெளியிட்டுள்ளோம். டிஎன்பிஎஸ்சியினுடைய வரலாற்றில் மற்றும் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு ஸ்லைடு டிசைன் பண்ணி போட்டிருப்பாங்க. அதை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஸோ பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஸோ இத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதாவதுங்க 56 வேலை நாட்களில் தேர்வு முடிவுகள். புதிய சாதனையா? அல்லது தொடரும் வேதனையா? அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். புதிய சாதனை தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி வருடக்கணக்கில தேர்வு முடிவுக்காக காத்திருந்த காலகட்டமெல்லாம் உண்டு. ஸோ அதோட ஒப்பிடும்போது இது புதிய சாதனை தான். அத வந்து யாரும் மறுப்பதற்கில்லை. வாழ்த்துக்கள். டிஎன்பிஎஸ்சி பணியாளர்களுக்கும், டிஎன்பிஎஸ்சியில் பணிபுரியும் அதிகாரிகளுக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பா சேர்மனுக்கு வாழ்த்துக்கள். கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், செக்ரட்டரி இவர்களுக்கு எல்லாத்துக்குமே அனைத்து போட்டித் தேர்வர்களின் சார்பாக வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த புதிய சாதனை அப்படிங்கிறது ஒருபுறம் படைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் இந்த வேளையில், தொடரும் வேதனைகள் என்ன? அப்படிங்கிறத தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இந்த காணொளியில டிஎன்பிஎஸ்சி நோக்கி 6 கேள்விகள் நான் முன்வைக்க போறேங்க. போட்டித் தேர்வர்கள் சார்பாக. அதுவும் குறிப்பா இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 ஏ மெயின்ஸ் அதனுடைய முடிவுகள் ஃபர்ஸ்ட் வெளிய வந்துச்சு. அதன் தொடர்ச்சியா அடுத்த வாரமே குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் ரிசல்ட் வெளி வந்திருக்கு. ஸோ அந்த தேர்வு குறித்து 6 கேள்விகள் மட்டும் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு முன்னாடி வைக்கிறேன். ஏன் இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான போட்டித் தேர்வுகள் முன்னாடியும் இந்த காணொளி வாயிலா முன்வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கூகுள் ஃபார்ம் ஒரு மாநிலம் தழுவிய ஒரு கணக்கெடுப்பு இந்த டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ்க்கு மட்டும். ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ்ல தான் வந்து தொடர் குற்றச்சாட்டு இருக்குது. தமிழ் வழியில் எழுதுபவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படுவதில்லை. ஆங்கில வழியில் எழுதுபவர்களே அதிக மதிப்பெண்களை பெறுகின்றனர் அப்படிங்கிற ஒரு தொடர் குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்குது. அந்த உண்மையை மீண்டும் ஒரு முறை புள்ளி விவரங்களோடு நிரூபித்து டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வதற்காகவே மாநிலம் தழுவிய ஒரு கணக்கெடுப்பு கூகுள் ஃபார்ம் வழியா நடந்துகிட்டு இருக்குது. நான் இதை போன காணொளியில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த காணொளியை பார்த்துட்டு நிறைய பேர் கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள், நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகாம, ஸோ யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு முன்னெடுப்பு செய்கிறாரு, அதற்கு நம்ம பங்களிப்பை கொடுப்போம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அந்த கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ண அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னும் நிறைய பேர் வந்து அதை பண்ணாமல் இருக்கீங்க. தொடர்ந்து அதை பண்ணுங்க. ஏன்னா அந்த குவாண்டம் ஆஃப் டேட்டா, அந்த தரவுகளினுடைய வீச்சு, அந்த தரவுகளினுடைய எண்ணிக்கை, பெருவாரியான தரவுகள் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த ஆய்வு முடிவுகள் மிக மிக துல்லியமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு தரவுகள் பெருவாரியா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆய்வு முடிவுகள் நெருக்கமாக இருக்கும். தென் அந்த ஆய்வு முடிவுகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் பணிபுரியக்கூடிய செயலாளர், தென் சேர்மேன், தென் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவங்க பார்வைக்கு அந்த டேட்டா எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னென்ன கிரைட்டீரியாவில் ஃபில்டர் போடணுமோ ஃபில்டர் போட்டு, ஸோ ஆதாரங்களோட, பை சார்ட்டோட, பார் டயக்ராமோட, கிராஃபோட கொண்டு போய் அவர்கள் முன்னால் நாங்கள் நேரடியாகவே சமர்ப்பிக்க உள்ளோம். ஸோ தயவு செஞ்சு இந்த இப்போ அந்த கூகுள் ஃபார்மை இன்னும் ஒரு நாள், நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நான் டேட்டா கலெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த காணொளியில் அதாவது 56 வேலை நாட்களில் தேர்வு முடிவுகள் புதிய சாதனையா தொடரும் வேதனையா அப்படிங்கிற இந்த காணொலியில் 6 கேள்வி முன்வைக்கிறதா சொல்லியிருந்தேன். புதிய சாதனை தான், அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஓகே, தொடரும் வேதனைகள் என்னென்ன, அது தொடர்பாக இந்த காணொலியில் முன்வைக்கப்படும் 6 கேள்விகள் என்ன அப்படிங்கறத பார்த்துருவோமா? ஓகே, ஒண்ணுங்க. முதல் கேள்வி, குரூப் 2 ஏ மெயின்ஸ்ல, குரூப் 2 ஏ அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் அதுல 6 கேள்விகள் கிட்டத்தட்ட என்னுடைய நினைவு சரியாக இருக்குமெனில் 6 கேள்வி, அது 8 கேள்வியா, அது 4 கேள்விகளா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு துல்லியமாக தெரியல.
ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். 6 கேள்விகள். 6 கேள்விகள் வந்துட்டு எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு ரிசர்வ் பண்ணுறோம், எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு நாங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே. ஓகே, அந்த கேள்விக்கு ஒரு விடை, துல்லியமான விடை அறைவாக முடியல அப்படிங்கிறதுக்காக ஓகே, வல்லுநர்கள் குழுக்கு அனுப்புவது என்பது சரியான ஒரு முடிவு தான். ஓகே, அதுக்கு என்ன ஆச்சு? ஃபைனல் கீ என்ன வெளிவிட்டீங்களா? சொன்னீங்களா? சரி, தேர்வு முடிவை வெளியிடுறீங்க. அந்த டிஸ்பியூட் ஆன அந்த 6 கேள்விகள், அந்த 6 கேள்வியை எக்ஸ்க்ளூட் பண்ணி தேர்வு முடிவுகளை வெளியிட்டீங்களா? இன்க்ளூட் பண்ணி தேர்வு முடிவை வெளியிட்டீங்களா? இதற்கு எந்த பதிலும் டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து இல்லை. ஓகேலா? 6 கேள்விகள், ஒரு கேள்வி 2 கேள்வி இல்லை, 6 கேள்விகள். போட்டித் தேர்வுகளில், அதுவும் மெயின்ஸ் மாதிரியான போட்டித் தேர்வுகளில் ஒரு கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 பேர் உள்ளே போவாங்க, 1000 பேர் வெளியே வருவாங்க. அதே குரூப் 4 மாதிரியான கேள்விகளை ஒத்த கேள்வியில், ஒரு கேள்வியில் 1,00,000 பேர் உள்ளே போவாங்க, 1,00,000 பேர் வெளியே வருவாங்க. அப்போது இங்கே 6 கேள்விகள். அப்போ இந்த 6 கேள்விகளினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுடைய ஆய்வுக்கே நான் விட்டுறேன், உங்களுடைய கருத்துக்கே நான் விட்டுறேன். ஆனால் அந்த 6 கேள்விக்கான விடை என்ன? நீங்கள் டென்டேட்டிவ் கீன்னு ஒன்று விடுறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ண கீ, ஃபைனலைஸ்டு கீ, அதை நீங்கள் வெளியிடணுமா இல்லையா? இல்லை. ஸோ வெளிப்படைத்தன்மை, இந்த முதல் கேள்வியிலேயே வெளிப்படைத்தன்மை இல்லை. சரி, ஓகே. 2வது கேள்வி, எப்படி பல தேர்வர்களுக்கு, இதே குரூப் 2A தாங்க, நான் குரூப் 2A மெயின்ஸை மட்டுமே எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேலா? வேற எதுக்குள்ளேயும் நான் போகலை. இதே குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் பிப்ரவரி 8ஆம் தேதி நடந்த தேர்வுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. பல கேள்விகளுக்கு, பல தேர்வர்களுக்கு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் கீ பிரகாரம், ஓகேலா, டென்டேட்டிவ் அதாவது தற்காலிக விடைகளின் அடிப்படையில் ஒருவருக்கு 137 கேள்வி ரைட் ஆகிருக்குதுங்க. ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மதிப்பெண்ணை டிவைடட் பை 1.5 போட்டோம்னா 147 கொஸ்டின் வந்திருக்கு, அவருக்கு ரைட் ஆகுது. அதாவது என்பிசி வெளியிட்ட கீங்க, பயிற்சி மையங்கள் வெளியிட்ட விடைகளை வச்சே நான் சொல்லலை, டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட தற்காலிக விடைகளின் அடிப்படையில் ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு கேள்வி சரியாக நம்ம அடிச்சிருக்கிறோம் அப்படின்னு போடும்போது டென்டேட்டிவ் கீ தற்காலிக விடைகளின் அடிப்படையில் பார்க்கும்போது 137 கேள்வி. ஆனால் முடிவு வந்ததுக்கப்புறம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மதிப்பெண்கள் இருக்கும் இல்லைங்களா, பேப்பர் 2ல் எடுக்கப்பட்ட மதிப்பெண், அந்த மதிப்பெண்ணை டிவைடட் பை 1.5 போட்டோம்னா 137 கேள்வி சரின்னு வந்த ஒருத்தருக்கு 147 கேள்வி சரியாயிருக்கு. இது எப்படி? ஒரு கேள்வி 2 கேள்வி முன்னப்பண்ண இருக்கலாங்க, 10 கேள்வி டிஃபரன்ஸ் வருமா? அது கூட பரவாயில்லங்க. இன்னொரு கேண்டிடேட்டு டிஎன்பிசியினுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பிரகாரம் 150 கேள்வி அவருக்கு சரின்னு வருது. டிஎன்பிசியினுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பிரகாரம் 150 கேள்வி சரின்னு வருது. சரி, ஓகே. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு மொத்தமே 138 கேள்வி தான் சரின்னு வருது. ஏன்னா ரிசல்ட் வந்த அந்த மதிப்பெண்ணை தென் டிவைடட் பை 1.5 போட்டோம்னா அவருக்கு மொத்தமே 138 கேள்வி தான் சரியாக இருக்குது. அவர் சரியாக விடையளித்த கேள்விகளின் எண்ணிக்கை 138 வந்து நிற்கிது. ஸோ தற்காலிக விடைகளின் அடிப்படையில் சரியாக விடையளிக்கப்பட்ட கேள்விகளின் எண்ணிக்கை 150 தென் தேர்வு முடிவுகள் வெளிவந்த பிறகு சரியாக விடையளிக்கப்பட்ட கேள்விகளின் எண்ணிக்கை 138க்கு எப்படி வர முடியும்? 12 கேள்வி டிஃபரன்ஸ் வருமா? இந்த கேள்வியும் நான் உங்க முன்னாடியே விட்டுறேன், உங்களுக்கே விட்டுறேன், நீங்களே உங்கள் அறிவை கொண்டு சிந்தியுங்கள். ஓகே, மூன்றாவதாக எகைன் அந்த குரூப் 2Aல இப்போ முடிவு வெளியே வந்தவங்களுக்குங்க, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கேண்டிடேட்ஸு 12 கேண்டிடேட்ஸுங்க. 12 கேண்டிடேட்ஸ்க்கு இப்படி ஒரு மதிப்பெண் வந்திருக்குதுங்க. ஆச்சரியமா இருக்குது. எப்படி இப்படி ஒரு மதிப்பெண் வந்துச்சுன்னே தெரியல. அதாவது ஏதோ ஒரு திரைப்பட காமெடியில் வருமே, கடல்லையே இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டுக்கு பேப்பர் 2 மதிப்பெண்கள். நான் குவாலிஃபையிங் பேப்பர் பற்றி எல்லாம் பேசலை, ஓகேங்களா? பேப்பர் 1 பற்றி எல்லாம் பேசவே இல்லை. பேப்பர் 2ல 232 மதிப்பெண்கள்னு வருதுங்க மொத்த மதிப்பெண்கள், ஓகேங்களா? நல்ல ரேங்க் எடுத்திருக்காங்க, சர்வீஸ் டாப் 100க்குள்ளே இருக்காங்க. 2A மெயின்ஸில், அப்ஜெக்டிவ் மெயின்ஸில் மொத்த மதிப்பெண்கள் பேப்பர் 2ல எவ்வளோங்க? 232 மதிப்பெண்கள்னு வந்திருக்கு. சரி, ஓகே. அந்த 232 மதிப்பெண்களை டிவைடட் பை 1.5 போட்டோம்னா, ஏன்னா ஒரு கேள்விக்கு 1.5 இல்லைங்களா, நீங்கள் 1.5 போட்டோம்னா உங்களுக்கு ரவுண்டு வேல்யூ தானே வரணும். அதுதான் வந்து அவர்கள் சரியாக விடையளித்த கேள்விகளின் எண்ணிக்கையாக இருக்க முடியும், ஓகேலா? இங்கே 232 டிவைடட் பை 1.5ன்னு போட்டோம்னா அவர் சரியாக விடையளித்த கேள்விகளின் எண்ணிக்கை எவ்வளோ வருதுன்னா 154.66666 வருதுங்க.
இது எப்படின்னு எனக்கு தெரியலங்க. தயவு செஞ்சு என்னுடைய சிற்றறிவுக்கு எனக்கு இது புலப்படவே மாட்டேங்குது. தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. அ அன்பான போட்டித் தேர்வர்களே, அதாவது ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண்கள். அப்போ மொத்த மதிப்பெண்கள் டிவைடட் பை 1.5 அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா, ஸோ வரக்கூடிய ஆன்ஸர் வந்து ஃபுல் வேல்யூவா தான் வரணும். ஓகேங்களா? இப்படி ஃபிராக்ஷன்ல வரவே கூடாது. ஓகேங்களா? ஆனா 232 டிவைடட் பை 1.5 போட்டோம்னா, உங்களுக்கு 154.6666ன்னு வருது. இது எப்படின்னு தெரியல. சரி, ஒருவேள பெனால்டி மார்க் குடுத்திருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா, பெனால்டி மார்க்குமே ஃபிராக்ஷன்ல கிடையாதே. அது ரவுண்ட் வேல்யூல இருக்கு. 2 மார்க்குங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் வேல்யூல இருக்கு. எப்படி இப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு கேண்டிடேட்க்கு 230 மதிப்பெண்கள், மொத்த மதிப்பெண்கள்ங்க. அத வந்து 1.5ல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா, 153.3333ன்னு வருது. ஓகேங்களா? 153.333 கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியுமா? அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னொரு கேண்டிடேட் 241 மதிப்பெண்கள் எடுத்திருக்காருங்க. அவரு பார்த்தீங்கன்னா, டாப் 100க்குள்ள இருக்காரு. ஓகேவா? அவருக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அ போஸ்டிங் ஷூர். பட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 241 டிவைடட் பை 1.5 அப்படின்னு போட்டீங்கன்னா, 160.6666 கேள்விகள்னு வருது. ஒண்ணா அவரு 160 கேள்விகளுக்கு சரியா விடையளிச்சிருக்கணும். அல்லது 161 கேள்விகளுக்கு அவர் சரியா விடையளிச்சிருக்கணும். அது எப்படி அது 160.666ன்னு வருது அப்படின்னு எனக்கு தெரியலங்க. உள்ளபடியே எனக்கு தெரியல. ஸோ யாராவது தெரிஞ்சதுனா சுட்டிக்காட்டுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளுக்கும் நான் கேட்கிறேன். அ எப்படி இந்த மாரி வந்து ஒரு மதிப்பெண் வர முடியும்னு நீங்க தான் பதில் சொல்லணும். இதுலயும் வெளிப்படைத்தன்மை இல்லை. கேள்வி நம்பர் 3லயும் கேள்வி நம்பர் 1 2A மெயின்ஸ்ல 6 கேள்விகள் எக்ஸ்பெர்ட் கமிட்டிக்கு ரிசர்வ் பண்ணீங்களே, என்ன பண்ணீங்க? நோ வெளிப்படைத்தன்மை, நோ டிரான்ஸ்பரன்சி. எப்படி பல தேர்வுகளுக்கு வந்துட்டு 137 தான் கொஸ்டின்ஸ் தான் ரைட்டா அடிச்சிருக்கேன்னு டென்டேட்டிவ் பிரகாரம், கீ பிரகாரம் வந்த ஒரு கேண்டிடேட் எப்படி 147 கேள்விக்கு எப்படி போச்சு? தென் 150 கேள்வி சரியா விடையளித்துள்ளோம். தற்காலிக விடைகளின் அடிப்படையில், டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட தற்காலிக விடைகளின் அடிப்படையில் அப்படின்னு இருந்த ஒரு போட்டித் தேர்வருக்கு எப்படி 138க்கு வந்துச்சு? இது 2வது கேள்வி. இதுலயும் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை. தென் 3வது கேள்வி நான் சொல்லிட்டேன். நீங்க பெற்ற மதிப்பெண்கள் டிவைடட் பை 1.5 போட்டீங்கன்னா ரவுண்ட் வேல்யூ வரணும். ஆனா இது ஃபிராக்ஷன்ல வருது. ஸோ முதல் 3 கேள்வி. 4வது கேள்வி பார்க்கலாம் வாங்க. நெறைய கேண்டிடேட்டுக்கு நாட் ஃபிட் ஃபார் வேலிடேஷன் அப்படின்னு வந்திருக்கு. அது வந்து டிஸ்கிரிப்டிவ் எழுதுனவங்களுக்கும் வந்திருக்கு. அப்ஜெக்டிவ் எழுதுனவங்களுக்கும் வந்திருக்கு. நாட் ஃபிட் ஃபார் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்க. நாட் ஃபிட் ஃபார் வேலிடேஷன்னா, நீங்க அங்கேயே வந்து அதுக்கான காரணத்த சொல்லியிருக்கலாமே! ஓகேங்களா? நீங்க அந்த ரிசல்ட் ஸ்கிரீன்ஷாட்லயே எத்தனையோ காலம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் ரிசல்ட் வெளியிட்டிருக்கீங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் 1 பண்ணிடுங்கள், லிஸ்ட் 2 பண்ணிடுங்கள், லிஸ்ட் 3 பண்ணிடுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன குடுக்கணும்னு விரும்புறோமோ, என்ன குடுக்கணும்னு நெனைக்கிறோமோ அத குடுத்துருக்கிறோம். ஸோ நாட் ஃபிட் ஃபார் வேலிடேஷன் அப்படின்னா, உங்களுக்கு எந்த காரணத்துக்காக, எதுக்காக இன்வாலிடேட் பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? ரோல் நம்பர தப்பா ஷேட் பண்ணியிருந்தாலோ, கொஸ்டின் புக்லெட் சீரியல் நம்பர தப்பா ஷேட் பண்ணியிருந்தாலோ, தென் அந்த கேள்விகள் விடையளிக்க 200 கேள்விகளுக்கு விடையளிக்கணும். அதுல எந்த கேள்விக்காவது விடை தெரியவில்லை என்றால், ஆன்ஸர் நாட் நோன்ங்கிறதையும் ஷேட் பண்ணணும். அத ஷேட் பண்ணாம விடக்கூடாது. இப்படி பல கிரைட்டீரியா சொல்லியிருக்கீங்க. சரி, என்னன்னாவது சொல்லணுமா இல்லையா? இப்ப பல கேண்டிடேட்டுங்க இந்த மாரி நாட் ஃபிட் ஃபார் வேலிடேஷன் வந்த கேண்டிடேட்ஸ் பல பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "சார் நான் எந்த தப்புமே பண்ணல. பெர்ஃபெக்ட்டா நான் ஓஎம்ஆர் ஷீட்ட ஹேண்டில் பண்ணியிருக்கேன்." எப்படி? பெர்ஃபெக்ட்டா ஏங்க எக்ஸாம் எழுதுறவங்கலாம் யாரும் யுகேஜி, எல்கேஜி பசங்க கிடையாதுங்க. ஒரு பட்டப்படிப்ப முடிச்சு, ஓகேங்களா? ஒரு அரசு அதிகாரியா ஆயிட மாட்டோமான்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளா பகலா கண்ணு முழிச்சு படிச்சவங்க தான். அவங்கலாம் ஒண்ணும் குழந்தைகள் கிடையாது. சரி, அப்படியும் சில பேர் தப்பு பண்றாங்க. ஓகே, அவங்களுடைய நீங்க பேப்பர இன்வாலிடேட் பண்ணுங்க. தப்பே கிடையாது. அவங்கலாம் கவர்ன்மென்ட் சர்வீஸ்க்கு வந்து வரவே கூடாது தான். கரெக்ட் தான். ஆனா கான்ஷியஸ்லி கான்ஷியஸ்லி பல கேண்டிடேட், "சார் நான் எக்ஸாம் முடிச்சு எனக்கு 1/4 மணி நேரம் மிச்சம் இருந்துச்சு. 20 நிமிஷம் மிச்சம் இருந்தது. நான் ஓஎம்ஆர தரோவா செக் பண்ணேன். எந்த தப்புமே பண்ணல. ரோல் நம்பர கரெக்ட்டா ஷேட் பண்ணியிருக்கிறனாங்கிறத 1க்கு 10 தடவ செக் பண்ணேன். கொஸ்டின் புக்லெட் சீரியல்ல கரெக்ட்டா ஷேட் பண்ணியிருக்கிறாங்கிறத 1க்கு 10 தடவ செக் பண்ணேன். எல்லாத்தையுமே தரவா செக் பண்ணேன். எக்ஸாம் 1/2 மணி நேரம் முடிச்சு 1/2 மணி நேரம் இத கம்ப்ளீட்டா செக் பண்ணவே என்னோட டைம் போச்சு." அப்படின்னு சொல்லி சொல்ற கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அப்போ எந்த அடிப்படையில நீங்க அ நாட் ஃபிட் ஃபார் வேலிடேஷன் போட்டீங்க? அத சொல்லணுமா இல்லையா? அந்த போட்டித் தேர்வு எழுதினவருக்கு, அவருக்கு தெரிஞ்சுக்கிறக்கு உரிமை இருக்கா இல்லையா? அத டிஎன்பிஎஸ்சி பண்ணணும்ல்ல. அத பண்ணல. இது வந்து 4வது கேள்வி, முன்வைக்கக்கூடிய கேள்வி. ஓகே. 5வது கேள்வி.
5வது கேள்வி டிஎன்பிசிக்கு என்னன்னா, ஓஎம்ஆர் காப்பி குடுப்பதில என்ன சார் உங்களுக்கு சிக்கலு? அ பல ஆண்டுகளா, பல ஆண்டுகளா தொடர்ந்து நாங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். எத்தனையோ ஏன் டிஆர்பி நடத்த டெட் எக்ஸாம்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓஎம்ஆருக்கு கீழயே இன்னொரு கார்பன் காப்பி வச்சுர்றாங்க. ரயில்வே எக்ஸாம்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ ஓஎம்ஆருக்கு கீழ ஒரு கார்பன் ஓஎம்ஆர் இருக்கு. முடிச்ச உடனே அவங்க பாட்டுக்கு அவங்க காப்பிய டிட்டாச் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? சரி, அது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிரிண்டிங் காஸ்ட்லாம் அதிகமாகுது, செலவெல்லாம் அதிகமாகுது அப்படிங்கிற மாரியே இருக்கட்டுமே. இப்போ ரிசல்ட் போடுறீங்கல்ல, ரிசல்ட் போடுறீங்க. ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய ரோல் நம்பர போடணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்த உள்ளீடு பண்ணணும். பதிவெண்ணையும், பிறந்த தேதியும் உள்ளீடு பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு அவருடைய ரிசல்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. அதிலேயே சைட்ல ஒரு பட்டன் குடுத்துட்டு போங்களேன். டவுன்லோட் யுவர் ஓஎம்ஆர். ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் செகண்ட் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதுக்கு நீங்க பெருசா ஒண்ணும் எஃபோர்ட் எடுக்க தேவையில்லையே. நீங்க அந்த போர்ட்டல்ல அந்த சாஃப்ட்வேர் டீம் கிட்ட சொன்னி இப்படி ஒரு டேப் வரணும்னு சொல்லிட்டா, இது ஒரு மேட்டர் ஆஃப் 5 செகண்ட்ஸ்ல முடிச்சு குடுத்துருவாங்க அவங்க. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? ம். ரிசல்ட்டுக்கு எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே அவங்கவங்க கார்பன் காப்பிய கேண்டிடேட்ஸ் எடுத்துட்டு போலாங்கிற ஒரு முறைய கொண்டு வாங்க. இல்லன்னா, ரிசல்ட் வந்த உடனே ரோல் நம்பரு ரிசல்ட் போடுறீங்க. ரோல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் ஒருத்தர் உள்ளீடு பண்ணி அவருடைய மதிப்பெண்கள, கம்யூனல் ரேங்க்க, ஓவரால் ரேங்க்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கும்போது சைடுல ஒரு டேப் குடுத்துட்டு போங்க. ஒரு பட்டன் குடுத்துட்டு போங்க. டவுன்லோட் யுவர் ஓஎம்ஆர் அப்படின்னு குடுத்துட்டு போங்க. அவன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க போறான். அதே மாரி யார் யாருக்கெல்லாம் வந்து நாட் ஃபிட் ஃபார் வேலிடேஷன் போட்டீங்களோ, அவங்களுக்கு டவுன்லோட் யுவர் ஓஎம்ஆர்ன்னு குடுத்துட்டு போங்க. அவனுக்கு தெரிஞ்சுக்கும்ல, ஏன் நாட் ஃபிட் ஃபார் வேலிடேஷன் தெரிஞ்சுக்கும்ல. இது ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்ப என்னோட கேள்வி என்ன வருதுன்னா, ரொம்ப நல்லா மதிப்பெண் எடுத்தவங்கள நீங்க பர்ப்பஸா நாட் ஃபிட் ஃபார் வேலிடேஷன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுக்கிட்டு, தென் அந்த தரவரிசைய நீங்க யாருக்கு வழங்குகிறீர்கள்? எந்த பயிற்சி மையம் கைகாட்டும் நபருக்கு வழங்குகிறீர்கள்? அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? நீங்க நீங்க யோக்கியவான்கள் தானே! நீங்க நல்லவர்கள் தானே! நீங்க வெளிப்படைத்தன்மையோட வேலை செய்பவர்கள் தானே! ம். ஏன் எங்களுக்கு இந்த கேள்வி ஏன் வரக்கூடாது? இதுல நாட் ஃபிட் ஃபார் வேலிடேஷன் வந்திருக்கிற ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த குரூப் 2 மெயின்ஸ்ல அப்ஜெக்டிவ் மெயின்ஸ்ல 158 கேள்வி சரியா போட்டிருக்காரு. 158 கேள்வி சரியா போட்டவரு, அவரு எந்த ரேங்க்குள்ள வருவாருன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? அவரு இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 1/2 மணி நேரத்திலேயே எக்ஸாம் முடிச்சு 1/2 மணி நேரம் ஓஎம்ஆர தரவா செக் பண்ணியிருக்காரு. அவருக்கு நாட் ஃபிட் ஃபார் வேலிடேஷன் போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? அப்போ அவரு அப்ப அந்த 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 பணியிடங்க அந்த அந்த தரவரிசை யாருக்கு போகுது? யாருக்கு குடுக்குறீங்க? பர்ப்பஸா வெளியேத்துறீங்களா? இப்படி இந்த டவுட்லாம் வருதா இல்லையா? இந்த சந்தேகங்களுக்கு டிஎன்பிசி ஏன் இடம் குடுக்கணும்? சிம்பிளா வந்துட்டு அ டவுன்லோட் யுவர் ஓஎம்ஆர் அப்படின்னு குடுத்துட்டா, கேண்டிடேட் டவுன்லோட் பண்ணிட்டு போறாங்க. இன்னும் சொல்லப்போனா, உண்மையான சரியான மெத்தட் என்ன தெரியுமா? அன்பார்ந்த போட்டித் தேர்வர்களே, அன்புக்குரிய டிஎன்பிசி அதிகாரிகளே, டிஎன்பிசி தலைவர் அவர்களே, தேர்வு கட்டுப்பாட்டாளர் அவர்களே, செயலாளர் அவர்களே, உண்மையான ஒரு வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு மெத்தட்னா எப்படி இருக்கணும் தெரியுங்களா? எக்ஸாம் எழுதும்போதே ஒரு கார்பன் காப்பி இருக்கணும். பிளஸ் எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் போடும்பொழுதும் டவுன்லோடு ஒரு ஓஎம்ஆர் இந்த 2யுமே குடுக்கலாம். இந்த 2யுமே குடுத்தா தான் அது உண்மையிலுமே ப்ரூஃப் மெத்தட். ஏன்னா, அவங்கிட்ட ஓஎம்ஆர் எக்ஸாம் எழுதிட்டு வந்த அன்னைக்கு அந்த ஓஎம்ஆரும் இருக்கும். தென் நீங்க 56 வேலை நாட்களில் நீங்க ரிசல்ட் போடுறீங்க இல்லையா? நீங்க அந்த 56 வேலை நாட்கள்ல ரிசல்ட்ட போடும்பொழுது, டவுன்லோட் ஓஎம்ஆர்ன்னு இருக்கும். அவன் டவுன்லோட் பண்ணி, அவன்கிட்ட இருக்கிற கார்பன் காப்பி ஓஎம்ஆரும், அவன் டவுன்லோட் பண்ண ஓஎம்ஆரும் கரெக்ட்டானு கிராஸ் செக் பண்ணிக்க போறான். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இத பண்ண மாட்டேங்கிறீங்க? இதுக்கு பேரு தான் வெளிப்படைத்தன்மையா? சரி, ஓகே. அடுத்தது 6வது கேள்வி. 6வது வந்து இன்னும் சொல்ல போனாங்க, இந்த ஓஎம்ஆர் டவுன்லோட்லயே இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்னா, நீங்க டவுன்லோட் யுவர் ஓஎம்ஆர்ன்னு ஒரு டேப வச்சுட்டு போங்க. அதுக்கு ஒரு ரூ. 200 வாங்கிட்டு தான் போங்களேன். ஃபீஸ் கலெக்ட் பண்ணிக்கங்களேன். ஒரு ஓஎம்ஆர டவுன்லோட் பண்றதுக்கு ₹200ன்னு வச்சீங்கன்னா, இப்ப இந்த குரூப் 2 மெயின்ஸ்ங்க. இப்ப இந்த குரூப் 2 மெயின்ஸ்ங்க. கிட்டத்தட்ட 20,000 பேர் எழுதுனாங்க. 20,000 டவுன்லோடு. அப்ப 20,000 இன்டு 200ன்னு போட்டீங்கன்னா, டிஎன்பிசிக்கு வருமானம் வந்துட்டு 40,00,000. 40,00,000 டிஎன்பிசிக்கு வருமானம் வருது. சரி, எழுதின எல்லாருமேவா ஓஎம்ஆர் டவுன்லோட் பண்ண போறானுங்க? சும்மா ஜஸ்ட் லைக் தட் எழுதினவங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி எழுப்பலாம். நல்லா கவனிங்க. இது நடந்தது குரூப் 2 மெயின்ஸ். பிரிலிமினரி தேர்வு இல்ல. பெரும்பாலும் பிரிலிமினரி தேர்வ தான் ஜஸ்ட் லைக் தட் அப்ளை பண்ணிட்டு, சும்மா போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த ஒரு அட்டெம்ப்ட் எழுதி பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு போறோம் அப்படிங்கிறவங்க பிரிலிமினரி தான் அதிகம். அவன் தான் நம்மளுக்கு தான் தெரியுமே, நம்ம அந்த ஓஎம்ஆர் எதுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அவன் தான் அந்த ஓஎம்ஆர பணம் குடுத்து டவுன்லோட் பண்ண முன்வர மாட்டான். ஆனா முதன்மை தேர்வு, பிரிலிமினரி பாஸ் பண்ணவங்க,
அத்தனை 20,000 பேருமே ப்ரிலிமினரி பாஸ் பண்ணவங்க. அப்போ கண்டிப்பா நீங்க ஒரு OMR டவுன்லோடுக்கு ரூ. 200 அப்படின்னு வச்சீங்கன்னா, கண்டிப்பா 20,000 பேரும் பண்ணுவாங்க. அப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு 40 லட்சம் வருமானம் தானே! நீங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் அலோகேஷன்ஸ்ல எங்களுக்கு பணம் பத்தலன்னு சொல்லி REல குடுங்க, FMAல குடுங்க, FMA 2ல குடுங்கன்னு நீங்க ஏன் போய் கவர்ன்மெண்ட் கிட்ட போய் நிக்கணும்? இந்த மாரி வருவாய்களுக்கு 1000 வழிகள் இருக்கும் பொழுது, ஜென்யூனாவே வழிகள் இருக்கும் பொழுது, டிஎன்பிஎஸ்சி தலைவர் இதை தயவு கூர்ந்து இதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஓகேங்களா? திரும்பவும் சொல்றேன். ஒண்ணா எக்ஸாம் எழுதும்போது கார்பன் காப்பி வச்சு குடுங்க. அல்லது ரிசல்ட் போடும்போது டவுன்லோடு ஒரு OMRன்னு சொல்லி குடுங்க. ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனோம்னா 2மே இருந்தா இன்னும் சிறப்பு, இன்னும் சிறப்பு. ஓகேங்களா? எக்ஸாம் எழுதி முடிச்சோனேயும் கார்பன் எடுத்துட்டு வந்துரணும். ரிசல்ட் பார்க்கும்பொழுது ஒரிஜினல் OMR டவுன்லோட் பண்ணிக்கணும். ஏங்க இந்த ஒரிஜினல் OMR நீங்க தனியாவா ஸ்கேன் பண்ண போறீங்க இதுக்காக? ஏற்கனவே நீங்க பேப்பர திருத்துறதுக்காக நீங்க மெஷின்ல வச்சு ஸ்கேன் பண்றீங்க தானே? 4 கோடி 5 கோடி போட்டு மெஷின வாங்கி வச்சிருக்கீங்க. அ இவ்வளவு காஸ்ட்லியான மெஷின்ஸ் வச்சுக்கிட்டு 56 நாட்களில் வேலை நாட்களில் நாங்கள் தேர்வு முடிவை வெளியிட்டோம் அப்படின்னு பறைசாற்றிக் கொள்வதில் என்ன இருக்குது? இன்னும் சொல்லப்போனா 5 நாள்லயே வெளியிடலாம் நீங்க. இவ்வளோ காஸ்ட்லி மெஷின்ஸை இவ்வளோ சொபிஸ்டிகேட்டட் மெஷின்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் நினைச்சா டிஎன்பிசி நினைச்சா தேர்வு நடந்து முடிஞ்ச 5 நாட்களில் தேர்வு முடிவை வெளியிட முடியும். இது ஒரு சாதனையாது, இது ஒரு பெருமையாது. எவ்வளோ வெளிப்படைத்தன்மை இருக்குது, எந்த அளவுக்கு த டிகிரி ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அதுதானே முக்கியம். எவ்வளோ வேலை நாட்களில் நீங்கள் தேர்வு முடிவை வெளியிட்டீங்கிறது என்ன இருக்கு? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, 6வது கேள்வி. 2A மெயின்ஸ். எகைன் 2A மெயின்ஸ். நான் இந்த காணொலி ஃபுல்லாகவே 2A மெயின்ஸ் பற்றி தான். ஓகே. 2A மெயின்ஸில் தமிழ் கேள்வித்தாள் மிக கடினம். ஆங்கிலத்தோடு ஒப்பிடும் பொழுது ஆங்கில கேள்வித்தாளும் கடினம் தான். வழக்கமாக கேட்குற அப்ஜெக்டிவ் ஜென்ரல் இங்கிலீஷ் மாதிரி இல்லை, கடினம் தான். ஆனால் அதை விட கடினமாக டிஎன்பிசி ஜென்ரல் தமிழ் கேள்வித்தாள் மிக மிக கடினமாக இருக்குது. கிட்டத்தட்ட 10 கேள்வி டிஃப்ரென்ஸ் வருதுங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கேள்வியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1,00,000 பேர் உள்ள போவோம், 1,00,000 பேர் வெளியே வருவோம். இது குரூப் 2 மெயின்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு கேள்வியில் 1000 பேர் உள்ள போவோம், 1000 பேர் வெளியே வருவோம். அப்போ ஜென்ரல் தமிழ் எடுத்தவன் 10 கேள்வி பின்தங்கி இருந்தான்னா அவனுக்கு எப்படி ரிசல்ட் வரும்? சரி, நீங்க என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒரு ஸ்கேலிங் மெத்தட் ஏதாவது ஃபாலோ பண்ணீங்களா? எதுவுமே இல்லை. எந்த வெளிப்படைத்தன்மையுமே இல்லை. ஓகேலா? அன்பார்ந்த போட்டித் தேர்வர்களே, அந்த குரூப் 2A மெயின்ஸ்லையும் இந்த கடினத்தன்மை, தமிழ் கேள்வித்தாள் மிக கடினமாக இருந்தது. பொது ஆங்கிலம் கேள்வித்தாள் மிக எளிமையாக இருந்துச்சு. சாரி, மிக எளிமையான்னு சொல்லக்கூடாது, எளிமையாக இருந்துச்சு. எனிவே உங்களுக்கு பொது ஆங்கிலத்தை விட பொது தமிழ் கடினமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தேர்வு எழுதிட்டு வந்த அத்தனை பேர்த்தினுடைய ஃபீட்பேக்காக இருந்துச்சு. தென் அதற்கும் ஒரு கூகுள் ஃபார்மை நான் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு விரைவிலேயே நான் போடுறேன். அந்த கூகுள் ஃபார்மையும் நீங்கள் தயவு செஞ்சு சப்மிட் பண்ணுங்கள். முடிஞ்ச இந்த காணொலியினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் போடுறேன். இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆதாரத்தோட எடுத்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பை சார்ட்டு, பார் சார்ட்டு, என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் பயன்படுத்தி அதை அப்படியே வந்து ஒரு ஃபைலாக ரெடி பண்ணி உங்களுக்கு சிஎம் வரைக்கும் டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய செயலாளருடைய பார்வை, தேர்வு கட்டுப்பாட்டாளர் பார்வைக்கு வரைக்கும், தென் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டினுடைய செயலாளர் அவர்களுடைய பார்வை, அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய அதனுடைய முன்னாடி பேர் வந்து பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை, பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. இப்போ அதை வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்குது. தென் ஏன்னா அதோட கட்டுப்பாட்டில் தான் டிஎன்பிசி வருது. ஓகேங்களா? ஸோ அவர்களுடைய அதிகாரிகளுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல உள்ளோம். ஓகே. ஸோ டிஎன்பிசிக்கு நம்ம கேட்குறதெல்லாம் என்னென்னா, 56 வேலை நாட்களில் 50 வேலை நாட்களில் தேர்வு வெளியிட்டுறோம், பார்த்தீங்களா நாங்கள் எவ்வளோ விரைந்து செயல்படுகிறோம், பார்த்தீர்களா? இது அல்ல பெருமை. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் 5 நாள்லேயே கூட வெளியிட முடியும். 5 நாளில் ஜஸ்ட் 5 டேஸில், 5 டேஸே அதிகம் தான். ஓகேங்களா? ஹை ஸ்பீட் ஸ்கேனர் வச்சுருக்கீங்க. ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 OMR சீட்டை வந்து இன்டெக்ட் பண்ணுற ஸ்கேனர்ஸை வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்சு 56 நாள் தேவையே இல்லை. இது ஒரு பெருமையினால தயவு செஞ்சு நீங்கள் பறைசாற்றிக் கொள்ளாதீர்கள் டிஎன்பிசி அதிகாரிகளை. உண்மையான பெருமைனா என்ன தெரியுங்களா இருக்கு? வெளிப்படைத்தன்மை. இங்கே பார், காலங்காலமாக டிஎன்பிசி இப்படி ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. இதான் இப்போ நாங்கள் கொண்டு வந்துட்டோம் பார். சொல்லுங்க, போட்டித் தேர்வர்கள் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க. போட்டித் தேர்வர்கள் இல்லை, பொதுமக்களே. ஓகேலா? ஸோ அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு நான் வந்துட்டு 50 நாளில் போட்டுட்டேன், 56 நாளில் போட்டுட்டேங்கிறீங்க. 6 கேள்வி எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு ரிசர்வ் பண்ணீங்க. அந்த 6 கேள்விக்கான ஆன்சர் என்ன?
அந்த 6 கேள்வி இன்க்ளூட் பண்ணி தான் ரிசல்ட் போட்டீங்களா அல்லது எக்ஸ்க்ளூட் பண்ணி ரிசல்ட் போட்டீங்களா? எப்படி வந்துட்டு டென்டேட்டிவ் கீழ வந்து ஒருத்தர் 150 கேள்வி வந்தவரு எப்படி 138க்கு வந்தாரு? அல்லது 137ல இருந்த ஒருத்தர் எப்படி 148க்கு போனாரு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து நீங்க தாங்க பதில் சொல்லணும். வேற யார் பதில் சொல்லுவாங்க? இறுதியாக அ உங்களுக்கு நேற்று ராஜரத்னம் ஸ்டேடியத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அடையாள உண்ணாவிரதம் நடந்திருக்கு. அது யாருக்காக நடத்துனாங்க? ம். அதனுடைய ஏற்பாட்டாளர்கள் யாருக்காக நடத்துனாங்க அத? போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்காக. போட்டித் தேர்வு எழுதுபவர்களின் நலனை கருத்தில் கொண்டு, அவங்க வந்துட்டு அ காவல்துறையினுடைய அனுமதி பெற்று ஒரு அடையாள உண்ணாவிரத இத வந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய கவனத்தையும், அரசினுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்காக நடத்துறாங்க. ஓகே. அதுல வந்துட்டு சென்னையில எத்தன டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வர்கள் இருக்கிறீங்க? அ நீங்க வந்து அதுல 1/10 நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலே, அது எவ்வளோ பெரிய ஒரு கிரவுடா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு அரசினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அதில் பங்கேற்றவர்களினுடைய எண்ணிக்கை மிக, மிக சொற்பம். அப்ப வந்துட்டுங்க உங்களுக்கு உங்களுக்காக எதுக்குங்க பேசணும்? ம். ஜோக்கர்ன்னு ஒரு படம் வந்துச்சு. தமிழ் படம் வந்துச்சு. அந்த படத்தோட கிளைமாக்ஸ்ல இந்த வசனம் வரும். என்னன்னா, நம்ம யாருக்காக நம்ம வந்து குரல் குடுக்குறோமோ, நம்ம யாருக்காக நம்ம வந்துட்டு நியாயம் கிடைக்கணும்னு நம்ம போராடுறோமோ, அவங்களே நம்மள துச்சமா நெனச்சாங்கன்னா, அத விட ஒரு கேவலம். அந்த வசனம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப வேற வார்த்தைகள் போட்டு வரும். நான் அத சொல்ல விரும்பல. ஓகேங்களா? ஜோக்கர் பட கிளைமாக்ஸ்ல. இப்போ அந்த ஒரு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்றாங்க. ம். அந்த போட்டித் தேர்வு அந்த சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தோழர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்றாங்க. உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க? காசு பணமா கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் தானே! ஸோ அப்போ போட்டித் தேர்வு உங்களுக்காக தானே அந்த கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது. அப்போ உங்களுடைய ஒரு பங்களிப்ப நீங்க குடுக்க முடியாதா? இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு நம்ம என்ன குரல் கொடுத்து என்னதான் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா எங்கனால முடிஞ்சத நாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோங்க. என்னால முடிஞ்சத நாங்க எங்க வழியில செய்றேன். ராஜபூபதினால முடிஞ்சத அவர் வழியில செய்றாரு. கலீல் பாஷா முடிஞ்சத அவர் வழியில செய்றாரு. நட்ராஜ் அவர் ஒரு பக்கம் குரல் குடுத்துட்டு இருக்காரு. இப்படி நாங்க எல்லாம் ஒரு பக்கம் நாங்க பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். யாருக்காக பேசுறோம்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடுத்தது அவங்க மதுரையில நடத்துறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு ஆ மதுரை அண்ட் சுற்றுவட்டார மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வர்களாவது நீங்க எ இதுபோன்று இல்லாமல் அதற்கு பெருவாரியாக அதில் கலந்து கொண்டு நீங்க டிஎன்பிஎஸ்சியினுடைய கவனத்தை ஈர்க்க உதவுவீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். இந்த குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸுக்காக ஒரு ஸ்டேட் வைடு சர்வே கூகுள் ஃபார்ம் லிங்க்ல இருக்குதுங்க. சர்வே போயிட்டு இருக்குது. ஸோ அது ஏற்கனவே வந்து அதில ரெஸ்பாண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்களுடைய நன்றிகள். ஸோ பண்ணாதவங்க தயவு செஞ்சு கடந்து போகாதீங்க. ஓகேவா? இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அதில் வெளிவரக்கூடிய உண்மைகள் உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியினுடைய கவனத்தை அ முழுவீச்சில் ஈர்க்கும்ங்கிற ஒரு உறுதிமொழிய நான் குடுத்துர்றேன். அடுத்தது இந்த குரூப் 2 மெயின்ஸ்ல தமிழ் கடினம் ஆங்கிலத்தை விட அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சர்வே அதுக்கான கூகுள் ஃபார்ம் லிங்க்கையும் நான் குடுக்குறேன். தயவு செஞ்சு சப்மிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.